மதுரையை வந்து நம்ம தூங்கா நகரம்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விழாக்கோலமான நகரம். அது மட்டும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது? ஒரு பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நான் வந்து மதுரையில தான் படிச்சேன். ஆனா, அந்த மதுரையில வந்து ஏதாவது ஒரு விழா நடந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு விழா நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு விழாக்கோலமா இருக்கும் அந்த நகரமே. அது மாதிரி மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல ஒரு 4 தியேட்டர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது தான். அப்புறம் மூகாம்பிகை, தாய் மூகாம்பிகை அந்த மாரி இருக்கும். அப்புறம் வந்து மாப்பிள்ளை விநாயகர், மாணிக்க விநாயகர் இந்த மாரி இங்க 2, 3, 4 அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, நம்ம இந்தியாவுல ஒரு இடத்துல வந்து ஒரே தெருவுல 19 தியேட்டர் இருக்குது. 1, 2 இல்லைங்க. 19 தியேட்டர் இருக்குது. ஒரு தெருவுல 19 தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தெரு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஒரே தெருவில் 19 தியேட்டர்கள் இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, பதில் வந்து பெங்களூரு என்பது சரியான பதில். பெங்களூர்.